the Lord, praise the Lord, praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தர்மையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்பமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய ஆண்டவரே மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இந்த மக்களோடு சேர்ந்து அற்புத சமயம் அப்பாவோட பாதபடத்தில் இருக்கவும், உண்மை துதிக்கவும், தியானிக்கவும், ஜெபிக்கவும் எங்களுக்கு நீ வாய்ப்பு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் தெய்வமே மக்கு நன்றி அப்பா. என்னோடு கூட ஆண்டவரே இந்த ஜெபத்திருக்கிற மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் குடும்பத்தில் இருக்கிற எல்லா அங்கத்தினர்களுக்காக உமக்கு நன்றி. அவங்க தமிழகத்தில், இந்தியாவில், இந்தியாவுக்கு வெளியில் எங்கே இருந்தாலும் அப்பாவோட கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்க என் தேவன் கிருபை தருவீராக. ஒருவருக்கு ஒரு கேடோ, கெடுதியோ, துன்பமோ, துயரமோ எதுவுமே என் பிள்ளைகளை வாட்டுறதுக்கு நீர் அனுமதிக்க கூடாதப்பா. ஒவ்வொருவரும் மேலும் உங்களோட கிருபை, உங்களோட தயவு, உங்களோட வல்லமை, உங்களோட ஒத்தாசை, உங்களோட பாதுகாப்பு, உங்களோட வழிநடத்துதல் ஆண்டவரே, உங்களோட மகிமை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களோட விடுதல், உங்களோட சுகம், உங்களோட ஐஸ்வர்யம், உங்களோட கனமகிமை, உங்களோட மீட்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கத்திருக்கிறதார். இந்த ஜெபத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆனந்தத்தினால் நிரம்பட்டும், சந்தோஷத்தினால் நிரம்பட்டும், சமாதானத்தினால் நிரம்பட்டும். ஒருவருக்கு ஒரு சேதம், கஷ்டம், துன்பம், துயரம் வந்து வெக்கப்பட, நாணிக்க, தலகுனிய, அவர்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் பதில் இல்லாமல் போக ஆண்டவரே மக்கு நன்றி நீர் அனுமதிக்க கூடாது. தானியேலின் தேவன் எங்களுடைய தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் அவனை விடுவித்தது சத்தியமெங்கில் நாங்களே இடைவிடாமலுமே ஆராதிக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுக்கு நீ விடுதலை தாரும். அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எல்லா விஷயத்துக்கும் பதில் கொடுங்க. எல்லாரையும் கனப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரை கனப்படுத்துங்க, மிஷனரிஸை கனப்படுத்துங்க. யாரெல்லாம் எங்கெல்லாம் துன்பத்தில், துயரத்தில், பாடல, நிந்தனையில் யாராலையும் காப்பாற்ற விடுவிக்க முடியாமல் தத்தளிக்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஜெபம் ஒரு விடுதலாகி போய் சேரட்டப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன், கருத்தில் கொடுக்கிறேன். அடியானை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இது ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் உங்கள் அனைவரையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பேன் நான் நம்புகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம சபையில் 10 மணியிலிருந்து 9:30 மணியிலிருந்து 2 மணி வரையில் விசேஷித்த பிரார்த்தனை நடைபெறுகிறது. அப்போ உங்களுக்கு எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கப்படும். நீங்களும் கலந்து கொள்ள முடிஞ்சவங்க கலந்து கொள்ளுங்க. குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் சரீர சுகத்துக்காக தான் ஒரு விடுதலின் ஆராதனை நடைபெறுகிறது. ஓகே, அப்போ உங்களுக்கு வர முடிந்தவங்களும் வரலாம். விண்ணப்பம் அனுப்புறவங்க விண்ணப்பத்தை நீங்கள் எனக்கு அனுப்பலாம். நாளைக்கு, இன்றைக்கு சனிக்கிழமை நம்ம காலமே நடக்கிற பிரேயர். இன்றைக்கு நம்முடைய இந்த ஜெபம் ஆரம்பித்து 1169ஆம் நாளுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் தெய்வம் நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறது தானியேல் 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். 3 வசனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, அந்த ராஜாவினோட விசுவாசம். ராத்திரி முழுவதும் சாப்பிடாம உபவசித்து தூங்காம இருந்த ராஜா காலமே கிழக்கு விளக்கும் போது, கிழக்கு அதிகால நேரம் கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். ஒரு ஜெபிக்கிற மனுஷனோட வாழ்க்கை நீங்க கொஞ்சம் பாருங்களேன். நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நம்பிக்கைக்கு ஒரு துணுக்கை, நான் நேற்று சொன்ன பார்த்தீங்களா, ஒரு முடிநாடுங்குடி அங்க பார்க்கறது கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா ராஜாவோட விசுவாசம் பாருங்க. காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். அங்க போய் பாருங்க, ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் அழுகையோடு தானியேலே கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனோட தாசனே, ஆமீன் சொல்றீங்களா? உங்களால் ஆமீன் சொல்ல முடியுமா? ஒரு பிரைஸ்லோடு சொல்ல முடியுமா? ஒரு கை தட்ட முடியுமா? கரங்களை உயர்த்தி அப்பாவுன்னு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? பாருங்களேன், ஒரு ஜெபிக்கிற மனுஷனோட கௌரவம் பாருங்க, அவனுக்கு கிடைக்கிற ஸ்தானம் பாருங்க, அவனுக்கு கிடைக்கிற, நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கை நாட்டு தான். ஏதோ கிராமப்புறங்களில் கிடக்கிற நாகரீகம் தெரியாது, சரியா உங்களுக்கு தமிழ் மொழி பேச தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, சரியா மக்களோடு பழக தெரியாது, ஒரு ஒன்றுக்கும் உதகாத ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பேதையா இருந்தாலும் ஜெபம் என்கிற ஒரு அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் உங்களோட ஸ்தானங்கள் எல்லாம் மாறுதுங்க. தானியேலை எப்படி கூப்பிட்றா பாருங்க. ஒரு ராஜா வந்து, ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாக தானியேலே கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனோட தாசனே, ஜீவனுள்ள தேவனோட தாசனே. உலகத்தில் 33 தெய்வங்கள் சொல்றாரே, அதுல ஜீவனுள்ள ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணும் என்னால கொடுக்க முடியும்.
அதுக்கு நான் எங்கே தைரியமா சொல்ல முடியும்? ஜீவன் உள்ள ஒரு தெய்வம், இன்றும் ஜீவிக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த ராஜா கூப்பிடுற பாரு, தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலே கேட்டார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை கேன்சருக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உன்னுடைய ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? 2 கிட்னி ஃபெயிலர் ஆகி போயிட்டேனே, கிட்னி எங்க டிரான்ஸ்லேஷன் பண்ண வைக்க கிடைக்கலையே, சாகதானே போற, நீ இப்ப பிழைத்திருக்கிறாயா? கிட்னி மாத்தாம, டயாலிசிஸ் பண்ணாம, மெடிசன் இல்லாம நீ இப்ப சுகமோ இருக்க கர்த்தர் உன்னை தப்புவித்தாரா என்று நம்மளை கேட்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேலை வாய்ப்பு இல்லாம திண்டாடி கொண்டிருக்கிற உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உன்னை கேட்கணும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த வேலை உனக்கு கொடுத்து உன்னை தப்புவித்தாரா? வீடு வாசல் இல்லாம கிடக்கிற உன்னை பார்த்து கேட்கணும், ஐயோ நீங்க தானா இந்த வீட்டை குடியிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்க, இவ்வளவு நீங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு அது கொடுக்க வல்லவரா? உத்தியோகத்தில் போய் சேர்ந்துட்டீங்க, நாளுக்கு நாள் உங்களுக்கு ப்ரமோஷன், நீங்க உயர்ந்து போயிட்டே இருக்கிற, உங்களை யாரும் பிடித்து நிறுத்த முடியல. அங்க இருக்கிறவன் கேட்பா, இடைவிடாமல் ஆராதிக்கிற உனக்கு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உனக்கு இந்த ப்ரமோஷனா, இந்த உயர்வா? நிச்சயம் கேட்பா, நிச்சயம் கேட்பார். 10 பேரை வைத்ததுனே கை கொட்டிட்டு இருந்தோம். இவ்வளவு பெரிய சபையா உங்களுக்கு, இவ்வளவு பெரிய ஜனங்களா? நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்களே, உங்களுக்கு உள்ள ஜனங்களை அவர் கொடுத்தாரா? சர்ச்சை கொடுத்தாரா? காரு கொடுத்தாரா? அவர் வல்லவர் தானே. கர்த்தர் கேட்பார், உலகம் கேட்பார், உலகம் கேட்பார். யாரை பார்த்து? ஜெபிக்கிறவனை பார்த்து. ஜெபிக்கிறவனுக்கு அந்த ஆசீர்வாதம். அங்கதான் நீங்க பார்க்கணும். தானியேலோட ஜாதியோ அவனோட பட்டமோ அவனோட பதவி ஒண்ணு இது கொடுக்கலங்க, அவனுடைய ஹைட் வெயிட் எல்லாம் கொடுக்கலங்க, அவனோட பாடி ஒண்ணு இது கொடுக்கலங்க. அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், அது இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். இவைகளின் என்ன கேட்கிறாங்க பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, நேற்று ராத்திரி முழுவதும் எனக்காக ஜெபித்தீரே, நீர் என்றும் வாழ்க, இருட்டோடு கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னே என்னை பார்க்க வந்தீரே ராஜாவே, என்னை உயிரோடு பார்க்க வந்தீரே, நீர் என்றும் வாழ்க. ஆமேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தர் உங்களுக்கு சீரியஸ், எல்லாரும் வந்துடுங்க, கடைசி நேரம் மூச்சு இழுக்குதுன்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டே போங்களேன், கொஞ்சம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டே போங்களேன். அங்க போய் பார்க்கும்போது அவங்க தான் உங்களை எழும்பி உட்கார்ந்து வரவேற்பாங்க. நான் மரித்தார் சொல்லி எல்லாம் பாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவங்க வரும்போது நான் எழும்பி உட்கார்ந்து அவங்களுக்கு கை கொடுத்து அவங்களை வரவேற்ற நாட்கள் எத்தனையோ உண்டு. எத்தனையோ ஊழியக்காரங்க அதுக்கு சாட்சிகளா இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் அதுக்கு சாட்சிகளா இருக்கிறாங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் செத்து போன ஒரு தெய்வத்தை அல்ல நாம் ஆராதிக்கிறது. ஒன்றுக்கும் உதகாத்திரு தெய்வம் நம்மளை அழைக்கல. நமக்காக கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தி மரித்து போனவர் அல்லவர், மரித்தும் இன்றைக்கும் சதா காலம் உயிரோடு இருக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். என் மீட்பர், யோபு என்ன சொல்ற, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால தானியேல் சொல்றார், நானும் உயிரோடு இருக்கிறேன். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க. நீங்களும் நானும் ஆனா என்ன சொல்லுவீங்க? இங்க வாடா சொல்லி அப்படியே கையை காலை பிடிச்சு இழுத்து சிங்கத்தின் வாயிலே ஊட்டி விட்டுருவேன் நம்ம. ஆனா தானியேல் அப்படி இல்லை. அவன் தாழ்மை உள்ளவன், ஜெபிக்கிறவன் தாழ்மை உள்ளவன், ஜெபிக்கிறவன் புத்தி உள்ளவன், ஜெபிக்கிறவன் நிதானம் உள்ளவன். ஜெபிக்கிறவனுக்கு ரொம்ப நிதானம் இருக்குது, புத்தி இருக்குது, தாழ்மை இருக்குது, அடக்கம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, தேவ பயம் இருக்குது, பக்தி இருக்குது, வைராக்கியம் இருக்குது. எல்லாம் ஜெபிக்கிறவனுக்கு தான். ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன், சும்மா ஜெபிக்கிறது இல்லை. ஜீவனுள்ள தேவன், அந்த ராஜா ஜீவனுள்ள தேவன், தேவனுடைய தாசனே. அப்படியே என்ன அர்த்தம்? ஜீவன் இல்லாத தெய்வங்களை பார்த்து லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு மக்கள் நீங்க கூப்பிட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு அல்ல, ஜீவனுள்ள தேவனை நோக்கி ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிடுகிற, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு தோல்வி இல்லைங்க. உங்க வாழ்க்கையில அப்பா அற்புதம் செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விரிக்க போகிறார். ஒரு மனுஷனை கொண்டு சாத்தியமாகாததை கர்த்தர் சாத்தியமாக்க போகிறார். சாத்தியமாகாததே சாத்தியமாக்க நீங்க பார்க்க தானே போறீங்க, நம்பினா. ஆனா இன்னைக்கு அநேகருக்கு நம்பிக்கை இல்லை. பயமும் திகிலும் அவிசுவாசங்களும் பலவீனங்களும், மற்றவங்க சொற்களை கேட்டு, மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு நொந்து வெந்து இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய நன்மை அனுபவிக்கிறதுக்கு விதி இல்லாமல் போகிறார்கள். விடுதலை அவர் கையில், வியாதியின் சௌக்கியம் பிள்ளையினுடைய அப்பம்.
அது நமக்கு இருக்குது. என் தகம்புகளால் உன்னை குணமாக்குவேன், என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன், என் வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன், என் தூதர்களை அனுப்பி உனக்கு நான் அற்புதம் செய்வேன். தானியேலுக்கு ஆரை அனுப்பியிருக்கிறான்? தூதர்களை அனுப்பியிருக்கிறான். எதுக்கு? சிங்கத்தினோட வாயை கட்டுவதற்காக. தானியேலுக்கு ஒரு சேதவும் வராம சிங்கங்களோட வாயை கட்டுவதற்காக. இன்னைக்கு உனக்கு விரோதமா பேசுகிற அத்தனை வாயை கர்த்தர் கட்டுவாங்க, நிச்சயமா கட்டுவாங்க. உனக்கு துரோகமாக உன் குற்றம் சொல்லி, உன் மேல பழி சொல்லி, உன் மேல அபாண்டமான பொய்யை சொல்லி, உன்னை எப்படியாகலும் கவிழ்க்கணும், அழிக்கணும், உன்னை தரமட்டமாக்கணும், உன்னை பார்க்க விரோதியா பார்க்கிறவங்க, உன்னை பார்த்து நகைக்கிறவர்கள், உன்னை பார்த்து பகைக்கிறவர்கள், சிரிக்கிறவர்கள், எல்லா நாவையும் வாயையும் கர்த்தர் கட்டுவார். அதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. தேவன் அதை செய்வார். ஆனால் நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு உத்தமனாய் இருக்க வேண்டும். தானியேலை போல் ஒரு குணம் உனக்குள்ள இருக்க வேண்டும். தானியேலை போன்ற அந்த ஜெப வாழ்க்கை, அந்த தாழ்மை உனக்குள்ள இருக்க வேண்டும். பாருங்க, தூக்கிட்டு போறவங்ககிட்ட சண்டை போடல, ராஜாவுக்கிட்ட சண்டை போடல. ராஜாவே, நான் உமக்காக எவ்வளவு நன்மை செய்யறேன், நான் இருந்து உமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்க போறேன், இந்த ராஜ்யம் உருப்படியா வரணுமா, நான் இருந்தாத்தான் என்னை தான் கொண்டு போடுறீங்களா, நான் ஜெபிக்கிற மனுஷன், உனக்கு என்ன நடக்க போறது பாரு ராஜாவே, நீ அவ்வளவுதான் தொலைஞ்ச, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய ஆளு சாந்தமா போறான், தைரியமா போறான், வாய் மூடாம திறக்காம அமைதியா போகிறான். காரணம், அவனை பார்த்து கர்த்தர் சொன்ன, நீ பேச வேண்டாம், நான் தான், நீ அமைதியாயிரு, யுத்தம் என்னுடையது, நான் அற்புதம் செய்வேன், நான் உனக்காக தூதனை அனுப்புவேன், தூதர்கள் வருவார், வாய்களை கட்டுவார், உனக்கு சேதம் வராது, ஜெபிக்கிற உனக்கு சேதம் வராது, ஜெபிக்கிற உனக்கு சேதம் வராது, நீ நஷ்டப்பட்டு போக மாட்டே, நீ விழுந்து போக மாட்டே, நீ செத்து போக மாட்டே. ஆமீன். காலமே கிழக்கு விழுக்கும் முன்னே போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனார். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு, தானியேலே, ஜீவன தேவனிட தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீ என்றும் வாழ்க, அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். இதை நம்புறீங்களா? இது உங்களால சொல்ல வைக்க கர்த்தர் உதவி செய்வாரா? உங்க கைவிட்டு போனதெல்லாம் திரும்பி வருமா? உன் எதிரியெல்லாம் கர்த்தர் அழிப்பாரா? உனக்காக இயேசுப்பா இறங்கி வந்து வருவாரா? எதிரிகளோட வாய்களை கட்டுவாரா? நம்பினால் நடக்கும். உனக்கு சுகம் கிடைக்குமா? நீ நம்பினா கிடைக்கும். உனக்கு நீ எதிர்பார்க்கிறதுல கை கூடி வருமா? நீ நம்பினால் உனக்கு கை கூடி வரும். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த 1169 நாள் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதே 19, 20, 21, 3 வசனங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த தானியேலுக்குள்ள இருந்த வைராக்கியம் இந்த ஜெபத்தில் இருக்கிற எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு వ్యక్తిகளுக்கு நீ தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லாம, பெரியவங்க சிறியவங்க வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் கொடுங்கப்பா. விசேஷால் வாலிப பிள்ளைகள், யூத் பிள்ளைகள், ஆண்டவரே, ஒரு 40 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் யாரெல்லாம் இது கேட்கிறேனோ, அல்ல 50 வயசுக்கு கீழே உள்ள யாரெல்லாம் கேட்கிறேனோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு அசைக்க முடியாத தைரியம், இந்த தானியேலுக்குள்ள இருந்த அந்த தைரியம், அந்த வெறி, அந்த விசுவாசம், அந்த ஜெபஜீவியம் என் மக்களுக்குள்ள வரட்டப்பா, என் மக்களுக்குள்ள வரட்டப்பா, வரட்டப்பா. தானியேலை போல எங்களை மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. மக்களே, ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய், ராஜாவில் அடக்க முடியல. ராத்திரி படுக்கல பார்த்தீங்களா, தூங்கல பார்த்தீங்களா, சாப்பிடல பார்த்தீங்களா, எந்த நடனத்தையும் பார்க்க விடல, யாரையும் உள்ள விடல. பைத்தியக்காரன் போல நேரம் வெளுக்கட்டும் கிழக்கு வெளுக்கட்டும் என்று சொல்லி அந்த வெளுக்கிறதை பார்த்து கொண்டே அங்கே இங்கே பைத்தியக்காரனை போல நடந்து செபிக்கிறான். ஐயோ, நான் கட்டளை கொடுத்து இறக்கி விட்டிருக்கிற தானியேலை, நான் என்னோட மோதிரம் போட்டு நான் முத்திரை போட்டிருக்கிற தானியேலுக்கு, ஐயோ, நான் கையெழுத்து போட்ட தானியேலுக்கு, அவன் ஜெபிக்கிறவன், அவனுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. அவனுக்கு ஏதாவது தீங்கு வந்தா நான் அழிஞ்சேன், என் ராஜ்யம் அழிஞ்சிட்டு, எனக்குள்ளதெல்லாம் போயிடும், எனக்கு இந்த பதவி இருக்காது, எதுவுமே இருக்காது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், ஒரு நல்லவன் என்னை விட்டு போக போகுது, என் ராஜ்யத்தை விட்டு போக போகுது, என் ஆட்சியை விட்டு போக போகுது, என்னை விட்டு போக போகுது, அவன் போகக்கூடாது, அவன் சாகக்கூடாது, நான் செத்தாலும் அவன் சாகக்கூடாது என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்து போராடி ஜெபித்த மனுஷன் ஜெபத்தின் பதிலை தேடி ஓடுறா. கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னே இருட்டோடு ஓடுறான்.
பதில் தேடி அன்னைக்கு மகதலேனா மரியாளும் மற்றே மரியாளும் இருட்டோட கல்லறைக்கு பதில் தேடி போன பார்த்தீங்களா, அதே போல இந்த ராஜா ஓடுறான். அவங்க அன்னைக்கு இயேசுவை தேடி போய் இயேசுவை பார்க்கலையா? பார்த்துட்டாங்க. இந்த தானியேல் இந்த ராஜா தானியேலை தேடி போய் தானியேலை பார்த்துட்டாரா? பார்த்துட்டாங்க. அப்படியான அதிகாலமே தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலமே ஜெபிக்கிறவனுக்கு பதில் உண்டு. அதிகாலமே எழும்பி முழங்கால் படியிட்டு பாரு, உனக்கு சாத்தியமாக அது சாத்தியமாகும். நீ ஜெபித்து பாரு, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், மீட்புண்டாகும். கர்த்தாவே, இதில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் நீர் அந்த விடுதலை தாங்கப்பா. இந்த வாக்கியங்கள் பிள்ளைகள் வாசிக்கட்டுமே, இதை அவங்க நம்பட்டுமே, இதை அவங்க விசுவாசிக்கட்டுமே. அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார், எப்படி வாழுகிறார், தன்னை உணர்ந்து பார்க்கட்டுமே, தேவனோடு நெருங்கட்டுமே, தேவனுக்குள்ள இருக்கட்டுமே, தேவ சித்தம் செய்யட்டுமே, அவருடைய நாமம் மகிமைப்படட்டுமே, அவருடைய வல்லமை வெளிப்படட்டுமே. அதுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஒரு விதத்தில் ஒரு கேடு கெடுதி என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. எந்த விதத்திலும் ஒரு கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. எந்த நிமித்திலும் விதத்தில் ஒரு வேதனை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஒருவருமே கைவிடப்பட்டு போகக்கூடாது. என்னோடு கூட இந்த ஜெபத்தை அட்டெண்ட் பண்ணுகிற ஒரு பிள்ளைகளும் தன் வாழ்க்கை பிரச்சனைக்கு பதில் இல்லாம போகக்கூடாதப்பா. அவங்களுடைய அவிசுவாசம் இருந்தால் மன்னிங்க, குறைகள் இருந்தால் மன்னிங்க, பாவம் இருந்தால் மன்னிங்க, குற்றங்கள் இருந்தால் மன்னிங்க, ஆண்டவருடைய பலவீனத்தை மன்னிங்க. ஏசப்பா, உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறோம். நீர் அற்புதம் செய்வீராக, அதிசயத்தை நீ செய்வீராக, உங்களுடைய மகிமை நீர் வெளிப்படுத்துவீராக, உங்களுடைய வல்லமை ஏசப்பா நீங்க வெளிப்படுத்துவீராக. என் பிள்ளைகள் யாரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, யாரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. ஒருத்தருக்கு என் பிள்ளைகள் பரிகாசமாக, கேலியாக, நிந்தனையாக நீ வைக்க கூடாதப்பா. ஆண்டவரே, எதிரிகளுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. தடைகளா இருக்கிறதெல்லாம் மாறட்டும், கண்ணிகளா இருக்கிறதெல்லாம் மாறட்டும், வியாதி சாபம் எல்லாம் முறியட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி இருக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடு ஜெபிக்க சொல்லி அனுப்பி இருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எல்லாம் நீ விடுதலை கொடுங்கப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் நீர் போதுமான கர்த்தர். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், மீட்புண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஓமோட வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. மீட்புண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதத்தினுடைய காரம் தானியேலுக்கு எப்படி அற்புதம் நடந்ததோ, அந்த ராஜா ஜெபத்தினுடைய பதிலை எப்படி ஆர்வத்தோடு போய் தேடி கண்டறிந்தேனோ, அதே போல இந்த ஜெபத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தாகத்தோடு என் ஜெபத்துக்கு பதில் வரும், என் விண்ணப்பத்துக்கு பதில் வரும், என் ஏசப்பா எனக்கு நிச்சயமா பொழுது வெடிகிறதுக்குள்ளே, கிழக்கு வெளுக்கிறதுக்குள்ளே எனக்கு பதில் தரும். அந்த நம்பிக்கை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ரத்தத்தால முத்திரையிடுகிறோம் அப்பா. கஷ்டத்துல, வியாதியில, துன்பத்துல, துயரத்துல, பட்டினியில, நிந்தனையில, பலவிதப்பட்ட சோதனை இருக்கிற மக்கள் உண்டு, பலவீனமா இருக்கிறவங்க உண்டு, வயசா இருக்கிறவங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க உண்டு. எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து ரட்சித்து காப்பாற்றி தானியேலின் தேவன் இறங்கி வந்த அற்புதத்தை செய்வீராக. நம்பி ஜெபித்து கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். சகல துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஜெபம் இன்னைக்கு உபவாசத்தோடு உங்களுக்கு வந்து சேருது. பலத்தை அற்புத இயேசப்பா இன்னைக்கு செய்வார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.